உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மார்கழி மாதத்தின் மகர ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள சனி பகவான் கும்பராசியை நோக்கி பயணிப்பது ஜென்ம சனி தோஷத்தை குறைக்கிறது. ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். சுக்கிரன் 2ஆம் வாரத்திலிருந்து சுபபலம் பெறுகிறார். ராகுவினாலும் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற உதவுவார் ராகு. குரு பகவான் சாதகமாக இல்லை. பணவசதி திருப்திகரமாக உள்ளது. விவாக சம்பந்தமான முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வரணமையும். உறவினர்களிடையே மனக்கசப்பும் கருத்து வேற்றுமையும் உருவாகும். நீதிமன்ற வழக்குகள், சொத்து பாக பிரிவினைகள் போன்றவை சம்பந்தமான பிரச்சனைகள் எவ்வித முடிவுமின்றி கவலையளிக்கும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மனதிற்கு இதமாய் அமையும். உத்தியோகம். மிகவும் அனுகூலமான மாதமாகும் இந்த மார்கழி மாதம். நிர்வாகத்தினர் உங்கள் உழைப்பை பாராட்டுவார்கள். சிறு ஊதிய உயர்விற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் சலுகைகள் கூடுவதையும் அனுபவத்தில் பார்க்கலாம். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசியினருக்கு யோக பலன்கள் காத்துள்ளன. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு சனியும் ராகுவும் சுபபலம் பெற்றுள்ளார்கள். ஜென்மச்சனி தோஷம் படிப்படியாக குறைகிறது. தொழில் வியாபாரம். புதிய முயற்சிகளில் துணிந்து முதலீடு செய்யலாம். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் கிரகநிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. நல்ல நாள் திதி யோகம் பார்த்து ஆரம்பித்தால் நல்ல அபிவிருத்தி அடையும். புதிய கடைகள் திறப்பதற்கும் அனுகூலமாக உள்ளன கிரகநிலைகள். கலைத்துறையினர். 9ஆம் தேதியிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் படிப்படியாக உயரும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வங்கிகளின் உதவி கிடைக்கும். அரசியல் துறையினர். 2ஆம் வாரத்திலிருந்து எண்ணங்கள் நிறைவேறும். கட்சி தொண்டர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். உயர்மட்ட தலைவர்களின் கண்பார்வை உங்கள் மேல் விழும். அதன் காரணமாக மிக முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கப்படும். கட்சியில் செல்வாக்கு உயரும். மாணவ மாணவியர். உங்களுக்கு இது ஒரு சாதாரண மாதம் என்றே கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. நினைவாற்றலும் கூடும். தேர்வுகளில் மிக தெளிவாக பதிலெழுதும் திறனை புதனின் சுபபலம் உறுதி செய்கிறது. விவசாயத்துறையினர். பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லை. விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக உள்ளன. வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற விளைச்சல் மகிழ்ச்சி அளிக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அடிப்படை வசதிகளுக்கு குறைவராது. பழைய கடன்கள் நீடிக்கும். பெண்மணிகள். இம்மாதம் நன்மைகளே அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகம் பிரச்சனையின்றி நீடிக்கும். உடல் நலன் திருப்திகரமாகவே இருக்கும். விவாக வயதில் உள்ள பெண்களுக்கு வரன் அமைவது காலதாமதமாகும். பரிகாரம். காகத்திற்கு அன்னமிடுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 15, 16, 17 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.